அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். இக்கோயிலானது ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்தேறியது. கடலில் உள்ள விக்கிரகத்தை கண்டெடுக்க செய்த கந்த முருகப்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 2 மூலவர்கள் உள்ளன. ஒன்று பாலசுப்பிரமணியர், மற்றொன்று சண்முகர். பாலசுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் புரிகிறார்கள். பாலசுப்பிரமணியருக்கு தூய வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் தினமும் அணிவிக்கப்படுகிறது. சுமார் 360 ஆண்டுகளுக்கு முன்னர் திருநெல்வேலியை வடமலையப்ப பிள்ளை என்பவர் திருமண நாயக்கரின் பிரதிநிதியாக இருந்து நிர்வாகம் செய்து வந்தார். 1648ஆம் ஆண்டு நம் நாட்டிற்கு வந்த டச்சுக்காரர்கள் நம் கோயிலில் உள்ள 50 விக்கிரகங்களை கடத்தி சென்றால் அதிகமான பொருள் பெறலாம் என கருதி அவர்கள் திருநள்ளாறு ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள நடராஜர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கப்பல் மூலமாக கடல் வழியாக திருச்செந்தூர் வந்தனர். திருச்செந்தூர் சண்முகர் விக்கிரகத்தை கடத்தி கொண்டு கப்பல் மூலம் தங்கள் நாட்டிற்கு செல்ல ஆரம்பித்தனர். அந்த சமயம் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல் முழுகும் சூழ்நிலை உருவானது. கப்பல் இருந்த டச்சுக்காரர்கள் நாம் இந்த சிலைகளை திருடி கொண்டு வந்ததால் தான் கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது, எனவே இந்த விக்கிரகங்களை கடலில் போட்டுவிடலாம் என முடிவுக்கு வந்து விக்கிரகங்களை கடலில் போட்டுவிட்டு சென்று விட்டனர்.